ஓகே ஓகே. சரி பிள்ளைகள், இதான் நான் உங்களுக்கு அனுப்பின பிடிஎஃப். நம்ம இந்த 2ஆம் பாடத்திற்குரிய எல்லா கேள்விகளும் அதற்கான விடைகள் கட்டுரைக்கான விடை வந்து நாம் எழுதுவோம், பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா கேள்விகளுக்கான கேள்விகளும் அதுக்கான குறைவினாக்கள் எல்லாம் இதுல இருக்கு. இதை கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து படித்தாலே காணும். கட்டாயம் நீங்க அதிகமான மார்க்ஸ் வந்து எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப என்ன, இந்த எம்சிக்கு வினாக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம கட்டுரை வினா பார்ப்போம். இந்த அப்பா கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் தெரியும், விளக்கம் தெரியக்கூடிய வகையில் இருக்கும். எம்சிக்கு வினா வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே நீ இதான் வந்து மொத்த பேப்பர். நீங்க யாரும் புதுசா ஜாயின்ட் ஆகிருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. இதான் அவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சேவ் பண்ண பேப்பர். இது 10ஆம் ஆண்டு 2ஆம் பாட அழகு. நாங்கள் பாடம் ரீதியாக தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன். மீட்டல் இது பயிற்சி. ஸோ 100க்கு 100% அவர்களுக்கு வந்து பிரயோசனமானதாக இருக்கும் எதிர்பார்க்க. இந்த இது நேரடி வகுப்புலண்டா பிள்ளைகள் இவங்களுக்கு நான் பேப்பர் காசு வாங்குவேன். நான் இப்போ அவங்கள்ட்ட அது வாங்கல. ஓகே. அதுக்கு முன்னாடி பேப்பர் பார்த்துனீங்களா? எப்படி பேப்பர் செய்யக்கூடிய வகையில் இருக்கா, இல்ல இதுக்கு முன்னே பார்த்த கேள்விகளா இருக்கா, அல்லது பேப்பர் மெதட் எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாராவது இந்த பேப்பர் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீர்கள். அந்த பேப்பர் உங்களுக்கு என்ன பயனுள்ளதா இருக்குமா இல்லையோ? சார் ஓகே, நீங்க பேப்பர் பார்த்திருப்பீங்க எதிர்பார்க்க. 100க்கு 100% இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு தாளா தான் இருக்கும். ஒழுங்கா படிச்சீங்களா பிள்ளைகள்? நீங்க வேற உங்களோட ஸ்கூல் நோட்ஸோ அல்லது நீங்க ஒப்பில சில நோட்ஸ் எழுதியிருப்பீர்கள், அதுவோ எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 2 பிடிஎஃப் மட்டுமே காணும். இதே போல நம்ம இன்னும் ஒரு 16 பிடிஎஃப் பார்த்தோம்னா நீங்க வந்து ஈஸியான வகையில வந்து 16 பிடிஎஃப் பார்ப்போம் மொத்தமா. அதுல வந்து கட்டுரை வினாண்டு ஓட்டு நான் தனி வேறையா தருவேன். கட்டுரை வினாண்டு ஓட்டு ஒரு 6 பிடிஎஃப் தருவேன். கட்டுரை வினாக்கு மாத்திரம் 6 பாடம், 6 பாட அளவு ரீதியா வந்து கட்டுரை வினாக்கு தருவேன். அதே அளவுக்கு மிச்சது இன்னும் 16 பிடிஎஃப் பார்ப்போம். என்ன 16 பாட அழகு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அந்த 16 பிடிஎஃப் பார்த்தோம்னா நம்முடைய என்ன பாட அழகு முடியக்கூடிய வகையில இருக்கும். நான் அநேகமா 2 கிழமைக்கு ஒரு பாட அழகு முடிக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க எழுத அவசியம் இல்லை. இப்ப என்ன கட்டுரை நான் மாத்திரம் தான் எழுதணும். அதை நான் எழுத விட மாட்டேன். இருந்தாலும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். ஸோ அதால தான் உங்களுடைய எழுத்து கட்டாயம் வேணுங்கிறதால தான் நான் பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னானு. அதே அளவுக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க யார் எடுத்து வந்திருக்கீங்க, வச்சிருக்கீங்க, யார் வைக்கலன்னு தெரியல. இருந்தாலும் நான் இப்ப கேள்வி கேட்பேன். ஸோ அதுல வந்து உங்களால யார் எடுத்து வந்திருக்கா, யார் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னு போட்டு பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். ஓகே, அப்ப அந்த இதில் பார்த்துக்கொள்ளுங்க. இதே நான் இந்த இது எதிர்பார்த்த பிள்ளைகள் எதிர்பார்க்க 2 வினாக்கள் அப்படின்னா எந்தெந்த கேள்விகள் எத்தனை வருஷம் வந்து வந்திருக்கின்ற போட்டு நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த கேள்விகளை அடிப்படையா வைத்து எந்தெந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்ல எந்த கேள்விகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்ற வகையில நம்ம பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. ஓகே, சரி. நம்ம கட்டுரை நான் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து எம்சிக்கு வினா பார்ப்போம். அதே அளவுக்கு மேல வந்து என்ன இதுல வந்து குருவினாக்களும் காணப்படுது. பாடம் சம்பந்தமான வகையில வந்து இருக்கிற எல்லா குருவினாக்களும் இதுல காணப்படுது. இதை கொஞ்சம் படிக்க நீங்களாலே காணும். எம்சிக்கு வினா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதே அளவுக்கு பட விளக்கம் காணப்படுது. இதெல்லாம் மிக முக்கியமானது. பட விளக்கம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய அப்படியோ தெரிஞ்சிருக்கேன். நீங்க மனப்பாடம் பண்ற மட்டும் தான் உங்களுடைய வேலை. இது பெரிய வேலையும் இல்லை. பட விளக்கம் மனப்பாடம் பண்றது பெரிய வேலையாகவும் தெரியாது. இலங்கை படம் இருக்கு, அதே அளவுக்கு உலக படம் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு பாட அழகு மொத்தமாக வந்து எக்ஸாமுக்கு நீங்க ரெடி பண்ற மாதிரி நான் தயார் பண்ணிருக்கேன். இதான் என்னுடைய வளமையான பிள்ளைகளுக்கு வந்து நான் கொடுக்குற விஷயம். அவ ஈஸியான வகையில வந்து எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து வளமையா நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, முதலாவது கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி வந்து பிள்ளைய 2016ஆம் ஆண்டு வந்திருக்கு, 2018ஆம் ஆண்டு வந்திருக்கு. அப்ப 16ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்திருக்கு, 17ஆம் ஆண்டு வரல, திரும்ப 18ஆம் ஆண்டு வந்திருக்கு.